அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் தெளிவாகவே படித்திருப்பீர்கள். எனவே அந்த போரை குறித்த செய்திகளுக்கு பெரிய விளக்கத்தை கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் தற்பொழுது ஈரான் அதிரடிகளை காட்டிக் கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. முதலில் ஈரான் அமெரிக்காவின் F-35 என்கின்ற ஒரு விமானத்தை வீழ்த்தியது. அந்த விமானத்தில் இருந்த ஒரு விமானி அல்லது அந்த இராணுவ வீரர், ஒரு அமெரிக்கா இராணுவ வீரர் ஒருவர், அவரும் அந்த விமானத்தில் இருந்து அந்த விமானம் விழுந்த பின்பு அவர் தப்பித்து விட்டார் என்கின்ற ஒரு களம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா அறிவித்திருக்கிறது, அந்த கர்னலை நாங்கள் காப்பாற்றி விட்டோம். அதாவது அந்த 2 நாட்களாக எங்களுடைய இராணுவ வீரர்கள் உளவு பிரிவும் மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்து அவரை காப்பாற்றி இருக்கிறோம் என்ற ஒரு அதிரடியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிலே நமக்கு உண்மை தெரிந்து விடுகிறது. ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுகின்ற விமான தாக்குதல் உண்மையிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது இன்னும் 2 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். C-130 என்கின்ற வகையை சார்ந்த ஒரு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்ற செய்தி வந்த மறுநிமிடம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி 3வது ஒரு விமானத்தையும் ஈரான் தகர்த்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. அமெரிக்காவின் பலத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது உலக நாடுகளையே தன்னுடைய ஆளுகையினாலும் அதாவது தன்னுடைய இருக்கக்கூடிய பவர்னால் உலக நாடுகளையே அஞ்ச வைக்கக்கூடிய ஒரு திறன் அமெரிக்காவிற்கு உண்டு. அமெரிக்காவின் இராணுவம் என்கின்ற பொழுதே உலக நாடுகள் சற்று அச்சப்படக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக ஈரானுடன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்காவின் அந்த வீரர்கள் ஒரு தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை தான் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலான போர் வீரர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஒருபுறம் வருகின்றது. அமெரிக்கா ஈரானை தெரியாமல் தொட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டது என்ற விமர்சனங்களும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவிற்கு உள்ளே போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய களங்களும் அமைந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை அமெரிக்கா காணாத ஒரு நகர்வுகளாக இவைகள் இருக்கிறது என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன. ஈரானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திறனும் இவ்வளவு பெரிய ஒரு பலமும் எப்படி வந்தது? மறைமுகமாக ரஷ்யாவும் சீனாவும் உதவி கொண்டிருக்கிறதா? கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் இதுபோன்ற உலக செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.